ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடிக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா நல்லா மொட்டு வைக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும், அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் இந்த பழைய செடி கூட நான் எரு போடுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த சாமந்தி செடி பாருங்கள், இது பழைய செடி தான். ஏற்கனவே நம்ம ஆரஞ்சு கலரில் வச்சுருந்தோமே, நிறைய வாட்டி வீடியோவில் வச்சுருக்கேன். ஏன்னா நான் வாங்குகிற செடி, நான் வளர்க்குற செடி அது போல் தான் ரொம்ப நாள் வச்சுட்டு நான் வளர்த்து காட்டுவேன் உங்களுக்கு வீடியோவில். அப்போ தான் புரியும். புதுசாக செடி வாங்கி வச்சாலும் அது சரி இருக்காது சொல்லித்தரத்துக்கெல்லாம். ஆனால் புது செடி வச்சா எப்படி பராமரிக்கணும், எப்படி வளர்க்கணும்னு அது தனியாக வீடியோ பண்ணின்னு இருக்கேன். இப்போ இந்த பழைய செடிக்கு நம்ம எரு கொடுக்குறோம் பாருங்கள். ஏற்கனவே நட்டதுக்கப்புறமா கண்ணெல்லாம் வளருது. இந்த பிளான்ட்டுக்குள்ளே காஞ்ச லீஃபு இது போலலாம் இருந்தால் எடுத்துடணும். ட்ரை லீஃபெல்லாம் எடுத்துட்டா கொஞ்சம் எனர்ஜியெல்லாம் இந்த பக்கம் போயிடும். காஞ்ச பக்கமே நம்ம எடுக்காமல் அப்படியே இருந்தால் ஸ்லோவாக வளரும். பிளான்ட்டுக்கும் ரொம்ப நல்லது இல்லை. அப்படியே வச்சுருந்தா காஞ்சையில் டிசீஸ் வரும். அதுக்காக நம்ம எடுத்து விட்டுடணும். அப்பப்போ பார்த்து நான் க்ளீன் பண்ணி தான் விடுவேன். இதெல்லாம் நம்ம வீடியோக்கு சொல்லணும், அதுக்காக வச்சுருக்கிறேன். நான் பார்த்து அப்போவே எடுத்துருவேன். பாருங்கள், இவ்வளோ க்ளீனாக நம்ம எடுத்துட்டா தான் செடி நல்லா வளரும். இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், புது செடி வாங்கினா பாதியெல்லாம் கட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு செடி வாங்கிட்டு இப்போ ஒரு செடி இது அப்படியே 2 செடி 3 செடி இருக்கும். சில இதில் 2 செடி தான் இருக்கும். நம்ம அது கொண்டு இது போல் மீடியம் சைஸ் சின்னதாக இந்த தொட்டி, இந்த தொட்டியில் அப்படியே நம்ம தொட்டிக்குள்ளே இருக்கிற செடி இதுக்குள்ளே இறக்கிட்டுக்கு அப்புறமா ஃபுல்லாக பிரான்ச்சஸ் கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஒரே டைம் கட் பண்ணாதீங்க புதுசாக பண்ணுறவங்க. அப்பப்போ கொஞ்சம் போல் பாதியாக கட் பண்ணிகிட்டே வரணும். நான் இந்த செடிக்கு அப்படி தான் ஒரே டைம் கட் பண்ணாமல் ஒவ்வொரு பிரான்ச்சஸாக, இன்றைக்கி ஒரு பிரான்ச்சஸ் கட் பண்ணுறோன்னா ஒரு 3 days 5 days கழிச்சு ஒரு பிரான்ச்சஸ் கட் பண்ணணும். அது போல் கட் பண்ணி நான் வளர்க்குறேன் இந்த பிளான்ட்டு. இப்போது பக்கத்தில் கண்ணெல்லாம் எழும்பி வருது பாருங்கள். இது போல் கண்ணெல்லாம் எழும்பி வந்தால் செடி நல்லா வளருதுன்னு அர்த்தம். சில டைமில் நம்ம வாங்கின செடி கூட 1 weekலேயே காணாமல் போயிடும், அதாவது காஞ்சி போயிடும்னு சொல்கிறேன். நிறைய வாட்டி முன்னெல்லாம் எனக்கு அப்படி தான் ஆகும். நிறைய பேர் சொல்கிறாங்க கூட. அது போல் தான் சாமந்தி செடி. ஆனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக செடி பிளான்ட் வாங்கும்போதே நல்ல செடியாக வாங்கிட்டு நம்ம வளர்த்தோம்னா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் நட்டிங்கன்னா கண்டிப்பாக செடி பிழைக்கும். இப்போல்லாம் என் செடி அவ்வளோவா சீக்கிரத்தில் போல் நல்லதாக இருக்குது. இந்த வாட்டி வாங்கின செடி கூட பாருங்கள், கண்ணெல்லாம் கூட சின்ன கண்ணெல்லாம் கண் எழும்பி நல்லா வளருது. இப்போ இதுக்கு ஃபெர்டிலைசர் நான் கொடுக்க போகிறேன். தண்ணி ஏற்கனவே நிறைய கொடுக்கூடாது சொல்லியிருக்கேன். நேற்று காலையில் ஊற்றினேன், அதுக்கப்புறம் தண்ணி விடல. இல்லை நைட்டுக்கு ஊற்றிட்டு நீங்கள் காலையில் நல்லா இன்னும் கொஞ்சம் காயணும். நைட்டு ஊற்றிருந்தீங்கன்னா மறுநாள் சாயங்காலம் தான் நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். ஏன்னா தண்ணி அதிகமாகிடும். அப்புறம் அதுக்கு சொல்கிறேன். இப்போ இது போல் சாயிலெலாம் நல்லா லூஸ் பண்ணி விடணும். கிறிசாந்திமம் பிளான்ட்டில், சாமந்தி பிளான்ட்டில் எப்போவுமே நம்ம ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கும்போது, எரு கொடுக்கும்போது இது லைட்டாக மேல் சாயில் சீண்டி விடணும். லூஸ் பண்ணி வச்சா தான் நம்ம கொடுக்குற எரு கூட ஃபெர்டிலைசர் செடி ஏற்றுக்கும். இது பாருங்கள், நான் காலையில் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் இந்த சாமந்தி செடிக்கு போடுறதுக்காக. எந்த பவுட்ருனாக்கா முட்டை ஓடு, நல்லா 4 முட்டை ஓடு போடுங்க. ஒரு 2 வாழைப்பழம் தோலோ 3 வாழைப்பழம் தோலோ நீங்கள் போடுங்க. அதாவது காய வச்சுட்டு தான் போடணும். கடுகு 2 ஸ்பூன் போடணும். 3மே போட்டு நல்லா மிக்ஸி கப்பில் பவுட்ரு பண்ணிவிடுங்க. கடுகோட முட்டை ஓடு வாழைப்பழம் தோல் 3மே சேர்த்து. சப்போஸ் கடுகு இல்லைன்னா கூட கடுகு பதில் மஸ்டர்ட் கேக் கடையில் கூட விற்கும். அது கூட நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு வாங்கிட்டு கூட போட்டுக்கலாம். சப்போஸ் கடுகு பவுட்ரு பண்ண முடியலன்னா நம்ம எப்படி முட்டை ஓடு இதெல்லாம் நம்ம பவுட்ரு பண்ணுறோம், அதனால தான் வீட்லேயே கடுகு இருக்கும். நான் இதுக்குள்ளே போட்டுட்டு மிக்ஸி கப்பில் பவுட்ரு பண்ணி போட்டுடலான்னு சொல்கிறேன். இது போல் பவுட்ரு பண்ணிவிட்டு கூடவே நீங்கள் கவு மேனூர் மாட்டு சாணம் சப்போஸ் இருந்ததுன்னா போடுங்க. இல்லைன்னாக்கா வெர்மி கம்போஸ்ட்டு பாருங்க. இது 1 ஸ்பூன் வேப்ப முன்னாக்கு நீம் கேக்கு, கொஞ்சமாக மண்புழு எருவு, கிச்சன் வேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, வெர்மி கம்போஸ்ட் இல்லைன்னா 2 ஸ்பூன் போட்டால் போதும். 2-3 ஸ்பூன் போட்டால் போதும் வெர்மி கம்போஸ்ட்டு. நல்லா இது போல் கலந்துக்கணும். எதுக்காக இப்போனா ஒரே வாட்டிக்கு நான் இந்த எரு கொடுக்குறேன். அதுக்காக
இந்த நீம் கேக்கு வெர்மி கம்போஸ்ட் எல்லாமே கலந்துக்கணும் முட்டை ஓடி இந்த பவுடரோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பூனால் நம்ம செடிக்கு போடணும். சூப்பராக வந்து வளரும் பிளான்ட்டு. பட்ஸ் கூட நிறைய வைக்கும் மொட்டு. சாமந்தி செடியில் நிறைய மொட்டு வைக்கணும், நல்லா வளரணுன்னா இது போல் வந்து 1.5 ஸ்பூன் கொடுத்துருக்குறேன் நான் பிளான்ட்டுக்கு. இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனு. பக்கத்தில் நீங்கள் கண்ணெல்லாம் இருக்கும், மெதுவாக தான் செடிக்கு பாருங்கள். இந்த ஸ்பூனில் வந்து சைடுக்காய் இது போல் நம்ம போடணும், மெதுவாக தான் சீண்டி விடணும், இல்லைன்னாக்கா அந்த வேர்க்கலை பாதிப்பாகும். பக்கத்தில் கண்ணெல்லாம் எழும்பி வருது, அதுக்கு சொல்கிறேன். இந்த குட்டி கண்ணெல்லாம் எழும்பி வருது பாருங்கள், அந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். இது போல் நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக பண்ணணும். நம்ம இப்போ தான் புதுசாக வளர்ந்துட்டு இருக்கு, அதுக்காக சொல்கிறேன். இது போல் கொடுத்தீங்கன்னா அப்பப்போ நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும். இப்போ வந்து நீங்கள் சப்போஸ் 1 ஸ்பூன் தான் போடுறேன்னா நீங்கள் வந்து 15 days ஒன்ஸு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டே வாங்க. இது போல் மிக்ஸி கப்பில் அரைச்சி வச்சுட்டு பவுட்ரு நல்லா வளரும். சாமந்தி செடி நல்லா வளரணுன்னா நீங்கள் அதிகமாக தண்ணி கொடுக்காம நான் சொல்கிற மெத்தட்லேயே நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன் சாமந்தி செடிக்கு எப்படி தண்ணி விடணும்னு சொல்லிட்டு. அது போல் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தண்ணி நல்லா வளரும். பாருங்கள், இப்போ வந்து எருவெல்லாம் கொடுத்துருக்குறோம், இருந்தாலும் தண்ணி அதிகமாக தான் கொடுக்கணும். ஏற்கனவே தண்ணி இருக்குது, அதனால் பாதி கிளாஸ் தண்ணி தான், சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். இப்போ மேலெல்லாம் கலந்து விட்டுட்டோம் சாயிலெலாம், அதனால் மேலே கோகோ பீட்லாம் போட தேவையில்லை. சப்போஸ் கலந்து விட முடியல, பிளான்ட்டுக்கு கொஞ்சமாக தான் மண் இருக்குன்னா அப்போ நீங்கள் கோகோ பீட் வந்து கொஞ்சமாக போட்டு விடலாம் மேல் பாகத்தில். இது போல் நீங்கள் போடும்போது நிறைய சாமந்தி மொட்டு வைக்கும், சாமந்தி பூக்கள் நிறைய பூக்கும். ஏன்னா வாழைப்பழம் தோலெல்லாம் பொட்டாசியம் இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். கால்சியம்காக முட்டை ஓடெல்லாம் போட்டிருக்கோம், வாழைப்பழம் தோல் இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். வேப்ப முன்னாக்கெல்லாம் தழை சத்து நல்லது நிறைய, அதாவது இலை கூட நிறைய வரும். சப்போஸ் வேப்ப முன்னாக்கு இல்லைன்னா நீங்கள் டீ தூள் வேஸ்ட்டு தண்ணி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த தண்ணி கூட ஊற்றலாம், நிறைய லீஃப் வரும். இந்த சாமந்தி செடியிலேருந்து நிறைய கட்டிங்ஸ் பண்ணி எடுத்துனேன். இங்கே பாருங்கள், தண்ணியில் கூட போட்டு வச்சுருக்கிறேன். 2 கட்டிங்ஸ் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த செடி தான் இது, இன்னும் நடலை நான், இனிமேல் தான் நடணும். சாமந்தி செடி நட்ட உடனே கட்டிங்ஸ் உடனே எடுக்கக்கூடாது. அதாவது 10 days இல்லை 1 week கழிச்சு கூட நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு கட்டிங்ஸ் ஒவ்வொரு வாரத்தில் இல்லை 5 days கேப் விட்டு ஒவ்வொரு கிளை வந்து நீங்கள் கட் பண்ணணும். அது போல் கட்டிங்ஸ் தான் இது 2 கிளையும். அப்பப்போ கட்டிங்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, நீங்கள் லேட்டாக கட் பண்ணி எடுக்கணும். அதாவது கொஞ்சம் கேப் விட்டு ஒரு கிளை கட் பண்ணுறோம், இன்னைக்கு கிளை கட் பண்ணுறோன்னா ஒரு 5 days கழிச்சு இன்னொரு கிளை கட் பண்ணணும். அது போல் கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேர் வர வைக்கலாம். நட்டுட்டு தண்ணியில் போட்டால் கூட வேர் வரும். இது போல் சின்ன சின்ன கன்று எழுமுனா கூட அந்த கன்று எடுத்து கூட நீங்கள் வேறு தொட்டியில் மாற்றலாம். ஆனால் நான் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், அதனால எடுக்கலை. இது போல் பவுடர் ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா நல்லா வளரும் சாமந்தி செடி, நிறைய மொட்டு வச்சு நிறைய பூக்கள் பூக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.